அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமத்தை வழங்க வேண்டும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஜெயலலிதா எழுதிய கடிதத்தை அதிமுக எம்பிக்கள் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரிடம் நேரில் அளித்தனர். அக்கடிதத்தில் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமத்தை கோரி 2012ஆம் ஆண்டு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மத்திய அரசிடம் விண்ணப்பித்ததாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக எம்பிக்கள் பலமுறை அப்போதைய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்களிடம் நேரில் கோரிக்கை வைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு டிஜிட்டல் உரிமம் வழங்கலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் அனுப்பி கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமம் வழங்கப்படவில்லை என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் உரிமம் பெற அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு சட்டப்படி தகுதியிருப்பதாக கூறியுள்ள அவர், முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு டிஜிட்டல் உரிமம் வழங்காததற்கு தனியார் வர்த்தக நலன் காரணமோ என்று சந்தேகப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு உதாரணமாக அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு பிறகு விண்ணப்பித்த தனியார் நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் உரிமங்கள் வழங்கப்பட்டதை ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு தாமதிக்காமல் டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகருக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் குறைந்த விலையில் தரமான கேபிள் டிவி சேவையை தொடர்ந்து பெற முடியும் என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.